வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவுக்கு இடதுசாரிகள் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பிசிகா தன்னுடைய ஆதரவை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எந்த அடிப்படையில் இந்த ஆதரவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது விஜயை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸோ இல்லை விசிகாவோ சிபிஎம்மோ சிபிஐயோ என்ன மாதிரியான ஒரு பார்வை பார்க்குறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக பார்க்குறாங்க. காங்கிரஸ் கூட சொன்னாங்க ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் சொன்னாங்க. இவரும் திருமாவளவன் என்ன சொன்னார், எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, நாங்கள் மதவாத சக்திகளை தடுத்து நிறுத்தி விட்டோம். விஜய் ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்ன விஷயம் அதுதான் அவர் சொன்னார். எங்கள் நோக்கம் நிறைவேறிவிட்டதுன்னு அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிபிஎம்மும் சிபிஐயும் கிட்டத்தட்ட தாவேக்காவை ஒரு மதச்சார்பற்ற ஒரு சக்தியாக தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக. பட் அது பார்க்குறது கரெக்டாக, அதுக்கு விஜய் தகுதியானவர் தானன்றதுலாம் அடுத்த கேள்வி. அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரே தவிர எந்த அளவுக்கு சீரியஸாக பாஜக எதிர்த்தார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. கேட்டால் திமுக தான் அகற்றணும், முதல்ல இது மாநில தேர்தல் இது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார் அவர் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சீரியஸாக அட்டாக் பண்ணலை. பல விஷயங்களை அவர் பாஜகவை விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனாலுமே அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தின்னு காங்கிரஸ் அங்கீகரித்தாங்க. அடுத்தது இப்போ திருமாவளவனும் அதை அங்கீகரிக்கிறார். அவர் மதச்சார்பற்ற சக்தின்னு அங்கீகரிக்கிறார். அதனால் அவங்களுக்கு என்னென்னா, இப்போ அவரை ஓப்பனாக விட்டீங்கன்னா விஜய் அவருக்கு ஆதரவு தேவை. அவர் 18 பேரோ 10 பேரோ அவர் பிடிக்க வேண்டிய, இல்லை 6 பேரையோ பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இவங்க யாருமே கொடுக்கல வச்சுக்கோங்க. அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தின்னு இவங்க ஒரு உருவப்படுத்தும் போது இவங்க யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அவர் நேச்சுரலி அவர் அங்கே அடுத்த இடத்துக்கு போவார். எங்கே பாமகவுக்கு போவார், இல்லை அதிமுகவுக்கு போவார், அப்படி போவார். இப்போ அங்கே போனீங்கன்னா நீங்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளோடு அவர் போக வேண்டிய கட்டாயம் வரும். அப்போது இவங்க அந்த இடத்துக்கு அவரை நகர்த்த விரும்பல ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல ஏன்னா அவங்க வந்தாங்கனாலே பாஜக பின்பக்க கதை வழியாக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஈவன் பாஜகவோட கூட்டணி கட்சிகளோட விஜய் சேர்றதுமே கூட பாஜகவுக்கு கதவு திறந்து விடுற மாதிரியான ஒரு விஷயம்னு இவங்க நினைக்கிறாங்க. திருமாவளவனும் சிபிஐ சிபிஎம்மோ. அதனால் நம்மளே ஆதரவு கொடுக்கறது பெட்டர் அப்படின்ற லெவலுக்கு இவங்க போகிறாங்க. அவரும் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறார், விஜய் முதல்ல இவங்ககிட்ட ஆதரவு கேட்குறாரு. இவங்க கொடுக்கல வச்சுக்கோங்களேன், அவர் நேச்சுரலி அங்கே போவார். அப்போ அவரை பார்த்து இவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் என்ன நீங்கள் பாஜகவோட பின்பக்க கதை வழியாக பாஜக வந்துடும், நீங்கள் பாஜக ஆதரவு சக்தியாக மாறிட்டீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட தான் முதல்ல கேட்டேன், நீங்கள் ஆதரவு கொடுக்கல, எனக்கு வேறு வழியில் என் கவர்மெண்ட்டை காப்பாற்றணும், கவர்மெண்ட் அமைக்கணும், காப்பாற்றணும், நான் அங்கே போயிட்டேன்னு சொல்லுவார். அதனால் இந்த சோர்ஸை முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அவர். முதல்ல இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இவங்களும் அந்த தேவையை உணர்ந்து மதவாத சக்திகள்னு அவங்க சொல்கிற பாஜகவை வெளியில் நிறுத்தணும், அல்லது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் விஜயை விட்டு தூர தள்ளி நிறுத்தணும் அப்படின்னா நம்ம உள்ளே போய் நிற்க வேண்டியது அவசியம்னு புரிஞ்சு தான் இவங்க சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. அதில் திமுகவுக்கும் எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் கிட்டத்தட்ட மதவாத சக்திகள் அல்லது அவர்களை ஆதரிக்கும் சக்திகள் உள்ளே வரக்கூடாதுன்னு திமுக நினைப்பாங்க. ஸோ இது திமுகவுக்கும் ஏற்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முயற்சி அப்படின்லாம் பேசுகிறாங்க. நிச்சயமாக இது கூட்டணியை காங்கிரஸ் போனதே கூட்டணியை கொஞ்சம் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ் இருந்ததுனால மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த எலெக்ஷனில் அது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. காங்கிரஸ் இருந்து கூட திமுக அணி மைனாரிட்டி ஓட்டை வாங்கலை, விஜய் வாங்கிட்டு போயிட்டார். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனாக மாறிடுது. எல்லா தரப்பு ஓட்டும் விஜய் வாங்கினார்ன்றது தான் உண்மையாக போச்சு. அப்போ மைனாரிட்டி ஓட்டையும் அவர் சேர்த்து வாங்கிட்டார். காங்கிரஸ் திமுக அணியில் இருந்ததுனாலையும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் திமுக அணிலேருந்து இப்போ இவங்கெல்லாம் போகிறதுன்றது, இவங்க ஆளும் தரப்புக்கு போகிறதுன்றது, அது நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதில் தர்மம் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு நேர்மை தர்மம். ஏன்னா இவங்க வின் பண்ணது எப்படி, தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டு வாங்கி தானே வின் பண்ணாங்க. தாவேக்கா வின் பண்ணது எப்படி, இவங்களுக்கு எதிரான ஓட்டு வாங்கி தானே அவங்க வின் பண்ணாங்க. இவங்க இந்த அணி வேண்டாம்னு சொல்லி தானே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தாவேக்கா வேண்டாம்னு சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க. அப்போது தாவேக்காவுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இல்லை அதில் பங்கு பெறுறதுக்கு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா அதில் ஒரு அடிப்படை நேர்மையே கிடையாது. ஆனால் அதை எப்படி சமாளிப்பாங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த சமயத்தில் அது உள்ளே போகலைன்னா இன்னும் பெரிய ஆபத்து வந்துடும், மதவாத சக்திகள் வந்துடும். இப்போ நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளில வந்தாலும் பரவாயில்ல, திமுக அது மதச்சார்பற்ற சக்தின்னு தொடர்ந்து பாஜக எதிர்க்கிற நிலைப்பாட்டில் அது இருக்கும். திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு பண்ண முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தான் தெரியணும். திமுக கூட்டணி நீங்கள் தாவேக்கா சைடு போயிட்டீங்கனாலே, அந்த அரசை ஆதரிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளில வரா மாதிரி தான் அர்த்தம். அது ஆக்சுவலாக நீங்கள் திமுக கூட்டணியிலேயே ஒரு காலை வச்சுருப்பீங்க, இன்னொரு காலையும் தாவேக்கால வச்சுருப்பீங்கன்னா அது ஒரு ஏற்புடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டாக இருக்காது. அது ஆக்சுவலாக
அது வந்து கொஞ்சம் நெருடலா கேள்வி கேட்கறதுக்கு விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா அது மாறிடும். அதனால வந்து நீங்க ஒட்டுமொத்தமா ஒன்று திமுகவுக்கும் அதற்கு உடன்பாடு உண்டு இருக்கும். ஏன்னா இவங்க போறதுக்கான காரணம் வந்து மதச்சார்புள்ள சக்திகள் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் இவங்க போறாங்கன்னு திமுகவும் கன்வின்ஸ் ஆகலாம் ஒருவேளை. அதனால இவங்க போறது வந்து திமுகவுக்கும் ஏற்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க திமுகலையும் ஒரு காலை வச்சுட்டு அங்கேயும் ஒரு காலை வைக்க முடியாது. இவங்க ஒட்டுமொத்தமாக அங்கே போகணும். ஆனால் சிபிஐ சிபிஎம்லாம் வெளியிலேருந்து ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிசிகா மட்டும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உள்ளே போகும்போது டெஃபினட்டாக அது பலவிதமான நடைமுறை சிக்கல்கள்லாம் அங்கே வரும், ஆட்சியில் நிர்வாகத்தில் வரும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து ஒரு ஆதரிக்கிற நிலைப்பாட்டை அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். சிபிஐ சிபிஎம்க்குலாம் என்னென்னா ஒரு இஷ்யூ பேஸ்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை இருக்காது. உள்ள ஆட்சிக்குள்ளே இருந்தீங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் ஒத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ சிபிஐ சிபிஎம் வெளியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையிலான ஆதரவா இது? இல்லை நிபந்தனை போட முடியாது சார். ஏன்னா இந்த கட்சிகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்னர்ஸ் தான். அவங்க எல்லாமே 5 2 2 2 வச்சுருக்காங்க. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் அவங்க தான், 107 பேர் அவங்க தான். அப்போ அவங்களுக்கு தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க மக்கள். இப்போ அவங்களுடைய கொள்கைகள், திட்டங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள் அதை அமுல்படுத்த வேண்டிய அவங்களுடைய கடமை, பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. அப்போ இவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வர மாட்டாங்க. மற்றபடி அவங்களுடைய கவர்னன்ஸில், தாவேக்காவுடைய கவர்னன்ஸில் இவங்க உள்ளே பூந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போடுறது, அந்த விஷயங்களுக்கு போடுற அளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க பெரும்பான்மை இடங்கள் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றணும், அதுவே அவங்களுக்கு பெரிய சவாலாக காத்துட்டு இருக்கு. அதனால் இவங்க வந்து இவங்களோட பேசிக்காக அந்த காமன் கொள்கை முரண்பாடு வரும்போது மட்டும் அவங்க தலையிடுவாங்க. அதாவது பாஜக எந்த விதத்துலையும் உள்ளே வந்துடக்கூடாது. இல்லை பாஜக தமிழ்நாட்டை வந்து எப்படி திமுக கவர்மெண்ட்டுக்கு பல பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க, நிதி கொடுக்காத இருக்கிறது, கவர்னர் மூலமாக பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் எதிர்த்து குரல் கொடுக்குற லெவலில் தாவேக்கா இருக்கணும்னு தான் இவங்களும் எதிர்பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அதிமுக திமுக அவங்க கூட்டணியோட ஒரு ஆட்சி, அதிமுக பொறுப்பேற்கிறது, திமுக ஆதரவு நிலை அப்படின்னு 2 தினங்களாக பேச்சு போயிட்டே இருந்தது. அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையா இப்போ இதை பார்க்கும்போது? இல்லை, அது வந்து பாப்புலர் பொதுமக்களுடைய ஒரு எண்ணங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்ட ஒரு சிந்தனை அது ஆக்சுவலாக வந்து. அந்த சிந்தனை அந்த கட்சிகளுக்கே நல்லதில்லைன்றது அவங்களுக்கே தெரியும், யோசிச்சு பார்த்தாங்கன்னா. அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து திமுக தரப்புலேருந்து வந்ததா இல்லை அதிமுக தரப்புலேருந்து வந்ததா தெரியாது. அது வந்திருக்கு, அது வந்து சர்க்குலேஷனில் இருந்ததுன்றது உண்மை. அடிபட்டதுன்னு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய நியூஸ் ஆச்சுன்றதும் உண்மை. ஆனால் அது வந்து நடைமுறை அரசியலில் வந்து அது வந்து ஏற்கப்படாத ஒரு விஷயமாகவும் பொருந்தாத ஒரு விஷயமாகவும் அது அமையும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்க, தொடர்ந்து சந்திச்சுட்டு வராங்க. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ திமுகவை பற்றி என்ன பார்வை வச்சுருந்தாங்க, இல்லை திமுக அதிமுகவை பற்றி என்ன பார்வை வச்சுருந்தது, அதிமுகவை என்ன மாதிரி இவங்க வர்ணித்தாங்க, திமுக வர்ணித்தாங்க, பாஜகவின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர்ணிச்சாங்க. ஏன்னா தொடர்ந்து ஸ்டாலின் பேசினது அதுதானே, எடப்பாடியை பற்றி விமர்சனம் பண்ணது அதுதானே. அப்படி இருக்கும்போது அவரை ஆட்சியில் வச்சுட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறதுன்ற விஷயம் இருக்குல்ல, அது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் ஏற்பட்ட பயம்தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவங்களுக்கு தோணுறதுக்கு காரணம் அந்த பயம். நம்மளால விஜய் எடுத்து அடுத்த 10 வருஷத்துக்குள்ள வர முடியுமா முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க, தங்களை தக்க வச்சுக்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர் 10 தோல்வி 11 தோல்வி பார்த்துட்டாரு. அந்த கட்சிக்காரங்களுக்கு அதிகாரத்தை விட்டு 5 வருஷம் நம்ம வெளியில் ஏற்கனவே இருந்துட்டோம், இன்னொரு 5 வருஷம் நம்ம வெளியில் இருந்தால் நம்ம கட்சி காணா போயிடும் அப்படின்னு பழனிசாமி அவர்களுக்கே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதிகாரத்தோட ஏதோ ஒரு வகையில் நம்ம தொடர்பு கொள்ளணும், இல்லை அதிகாரத்தில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லாட்டி நம்ம கட்சியே பிளவுபட்டு போயிடும், தாவேக்காவோட போயிடும் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே முந்திண்டு நம்ம அரசியல் எதிரியாக திமுக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட சப்போர்ட்டோட நம்ம இருந்தால் பெட்டர் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். திமுகவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அடுத்த 5 வருஷத்தில் வந்து அவங்க கட்சி உடையும் அந்த மாதிரி பிரச்சனைகள். அவங்களுக்கு என்னென்னா உதயநிதியோட எதிர்காலம். அவர் வந்து இப்போ ஃபைட் பண்ணி மறுபடியும் மேலே வந்தாலும், இப்போ ஸ்டாலின் 5 வருஷம் எடுத்துட்டார், எதிர்கால தலைமை உதயநிதி. இப்போ உதயநிதிக்கும் விஜயகுமார் ஒரு போட்டி, உதயநிதி சட்டமன்ற கட்சி தலைவர் வர வச்சுக்கோங்க. அப்போ நேருக்கு நேர் ஒரு போட்டி வரும் இல்லை. அப்போ அடுத்தது 5 வருஷம் கழிச்சு அவர் வந்து உதயநிதி விஜயை வந்து எடுத்து போட்டி களம் காண வேண்டியிருக்குல்ல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், திராவிட கட்சிகளே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப அதிகபட்சமான சிந்தனை என்பது என் கருத்து. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காருங்க, அவர் பர்ஃபார்ம் பண்ணட்டும். அவருடைய அரசியல், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தால் மக்கள் அடுத்த வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் எதிர்கட்சி ரோலை நீங்கள் பண்ணிட்டு போங்க. மக்கள் உங்களுக்கு எதிர்கட்சி ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு அது கூட கொடுக்கல, 3வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி ஆட்சி கட்டில் உட்கார வச்சுட்டு எதிர்கட்சி ரோலை பர்ஃபார்ம் பண்ண திமுக வந்து சப்போர்ட் பண்ணால் எப்படி சார் இந்த அடிப்படை அதர்மத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த கட்சிக்காரங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து யார் சிந்தனையில் உதித்ததுன்னு தெரியல. இது ரொம்ப மோசமான சிந்தனை, அந்த 2 கட்சிகளையும் வந்து பின்னோக்கி தள்ளும். இது மாதிரி நடந்ததுன்னா விஜய் அடுத்த எலெக்ஷனில் 200 இடங்கள் வாங்குவார்.
அது வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏதோ விஜயை வந்து தள்ளி வைக்கணும், ஆட்சியிலேருந்து அதிகாரத்துலேருந்து தள்ளி வைக்கணும்னு இவங்க இந்த மாதிரி அதிரடிகள்லாம் பண்ணினாங்கன்னா, குறுக்கு வழியில் போனாங்கன்னா, அது அவங்களுக்கு பெரிய பேராபத்தாக முடியும் அதிமுகவுக்கு. அதனால் விஜயை உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், உங்கள் எதிர்க்கட்சிகளோட பர்ஃபார்ம் பண்ணுங்க. காலப்போக்கில் அவர் ஃபெயில் ஆனார்னா உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. அதுதான் அடிப்படையில் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுமே தவிர, குறுக்கு வழியில் அதிகாரத்தை பிடிக்கணும், நம்ம கட்சியை தக்க வைக்கணும், திராவிட இயக்கங்களுக்கே ஆபத்து வந்துடும், பின்னடைவாக போயிடும். அது அப்படிலாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா அது உங்களுக்கு நேர் எதிர்மாறாக வந்து உங்களுக்கு பின்னடைவாகவே அது போயிடும். ஏன்னா மக்கள் கொடுத்த ஆதரவுன்றது நமக்கு விரும்புகிறோமோ விரும்பலையோ சார், 107 இடங்கள் கொடுத்து உங்களை தான் தாவேக்காவை தான் ஆள வச்சுருக்காங்க. ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு திசையை காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாருன்னா நெருக்கி அடித்து நீங்களும் ஒரு 100 வந்திருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கல. அவர் 107 வந்துட்டார். அவருக்கு ஒரு 10 15 ஏதோ தேவையாக இருக்குது, ஒரு 10 வச்சுன்னு மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் அவர் இருக்கார். இந்த சமயத்தில் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ஒரு பொருந்தா ஒரு விஷயமா இருக்கும். நடைமுறை சிக்கல்கள் உண்டாகும், உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும், அவருக்கு ஒரு பெரிய அனுதாபத்தை கொண்டு சேர்க்கும். 80 எப்படி ஆட்சியை கலைச்சிட்டு கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார்ல, நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலைத்தீர்கள்ல, திருப்பி தம்பிங் மெஜாரிட்டியில் மறுபடியும் வந்தார் எம்ஜிஆர். அது மாதிரி ஆயிடும் நிலைமை. அதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் கருணாநிதி 13 வருஷம் கஷ்டப்பட்டார். அதனால் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். இவர் விஜயை தள்ளி வைக்கணும், விஜய் வரக்கூடாதுன்னு நினச்சி இவங்க ஏதாவது பண்ணினாங்கன்னா அது வந்து அந்த 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 முயற்சி வந்து இவங்களுக்கு பெரிய பின்னடைவை கொண்டு வரும். இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து யார் சிந்தனையில் ஊழிச்சதுன்னு தெரியல. மோசமான சிந்தனை இது, தேவையில்லாத சிந்தனை. ஆளுநருடைய ரோல் இனிமே என்ன சார்? இனிமேல் ஆளுநர் வந்து இப்போ 118 பேரோட ஆதரவு இருக்குன்னு காமிச்சிட்டாங்கன்னா அவர் ஒன்று இவர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியதுதான். அவர் வந்து இனிமேல் வந்து அவர் எந்த சால்ஜாப்பும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அவர் விஜய்க்கு பதவி இருக்க வேண்டிய பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார். இனிமேல் ஏற்கனவே 2-3 நாள்லேயே வந்து மத்திய அரசு தான் இது பின்னாடி இருக்குது, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, காங்கிரஸ் வந்து போய் அங்கே சேர்ந்ததுனால, தாவேக்காவோட சேர்ந்ததுனால அவங்க முட்டுக்கட்டை போடுறாங்க மத்திய அரசு கவர்னர் மூலமாக அப்படின்ற பேச்சு ஏற்கனவே பரவி இருக்கு. ஸோ இந்த சூழலில் வந்து இனிமேலும் கவர்னர் இதை வந்து டிலே பண்ணக்கூடாது. உடனடியாக அது வந்து அவர் 118 பேர் ஆதரவுலாம் தேவையில்லை, அவர் கூட்டணி கட்சிகளோட ஆதரவுலாம் கேட்குறாரு அப்படின்றார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி 2 கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கும்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை தீர்மானத்தும் போது அவங்க ஆதரிக்கிறது அவங்களுக்கும் அவங்களை தவிர்த்து வேறு 2 கூட்டணி கட்சி கூட உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்றைக்கி ஆதரவு சொன்னவங்க பின்னாடி போயிட்டு வேற 2 பேர் உள்ள வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை பாயிண்ட் என்னன்னா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவர் இப்போ இருக்கார். அவரை கூப்பிடுங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்பிக்கை தீர்மானத்துக்கு நாள் குறிங்க, அவர் அந்த இடத்துல என்ன ஓட்டு வாங்குறாரோ அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அவ்வளோதான் விஷயம். அதில் அவர் ஃபெயில் ஆகிட்டாருன்னா அடுத்த கட்டமாக என்ன வேற சாய்ஸ் யாருக்கு அடுத்தது, அடுத்த பெரிய கட்சி யார், அவங்களை கூப்பிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பண்ண முடியும் தவிர உடனே வந்து இந்த மாதிரி டிலே பண்ணுறது, 118 பேரோட ஆதரவு கடிதம் கொண்டு வாங்க, இல்லை நம்பர்ஸை காமிங்க, அது தேவையில்லாத விஷயம். நாட்டின் உயர்ந்த சட்ட நிபுணர்கள் எல்லாமே கவர்னர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டாங்க. இனிமேலும் இதை வந்து டிலே பண்ணால் வந்து பப்ளிக்குடைய பார்வையில் வந்து மத்திய பாஜக அரசு இதை வேணும்னு பண்ணுறாங்கன்னு ஒரு தோற்றம் வருன்றதுனால இப்போ இன்னைக்கு அவர் வந்து விஜயை வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் கவர்னர் என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவுடைய பார்ட்டிசிபேஷன்ங்கிறது இப்போதைக்கு இனிமே தாவேக்காவோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன கருதுறேன்னா, தாவேக்காவுக்கு உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான ஆட்சி, நிலையான ஆட்சி, நீடித்த ஆட்சி, 5 வருஷம் ஆட்சி கொடுக்கணும்னா அதிமுகவுடைய ஆதரவு தான் பெட்டர் அவங்களுக்கு ஒப்பீட்டளவு. ஆமாம், அவங்க ஆதரவு தான் பெட்டர்னா அந்த 2 கட்சிகளுமே திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும் தான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாங்க. 2 பேருடைய நோக்கமும் ஒன்று தான், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும். அது தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, ஒரு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆச்சு. அப்போது திமுகவை அகற்றணும்னு அதிமுகவுக்கும் அதே நோக்கம் தானே. அப்போ அந்த 2 பேரும் தாவேக்காவும் அதிமுகவும் சேர்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுக திமுக எதிர்ப்பு 2 பேரோட எதிர்ப்புங்கிறதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அது இருக்கலாம். ஆனால் இவங்க அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னா திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும், தாவேக்காவோட நிலைப்பாடும் திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும். இப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு மெஜாரிட்டி இல்லாத சூழலில் 2 பேரோட நோக்கமும் திமுக அகற்றணும்னு இருக்கிறதுனால நம்ம ஒன்று சேரலாம். ஏன்னா அவரே வந்து அதிமுக சீரியஸாக எடுத்துக்கல, மற்றும் சிலர் தான் அவர் சொல்லியிருந்தார். அதனால் வந்து அதிமுகவை மாற்றாக நினைக்காத மக்கள் தான் தாவேக்காவை ஓட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே திமுகவை அகற்றணும் தான் களம் கண்டாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்போ இந்த இடத்துல தாவேக்கா வந்து அதிமுகவுடைய அந்த ஆதரவை ஏற்றுட்டாங்கன்னா ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, அதிமுகவை வந்து விஜயே வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டாருன்னா அது வந்து அதிமுக பின்னாடியே பாஜக உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்பக்க கதவுல அவங்க காத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்போது அது வந்து தாவேக்காவுக்கு எந்த அளவு அது ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த அதிமுக பக்கம் அவர் போகக்கூடாது, அதிமுக பின்னாடி பாஜக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து இந்த திமுக ஆதரவு கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், காங்கிரஸ் எல்லாருமே அங்கே விஜய்க்கு பின்னாடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மதவாத சக்திகள் என்று இவர்களால் சொல்லப்படும் பாஜக
ஏதோ ஒரு வகையில் அதிமுக மூலமாவோ யார் மூலமாவோ உள்ளே வந்துட போகுதுன்ற ஒரு இதுதான் பயம் சொல்ல முடியாது. அந்த எண்ணம் தான் அவங்கள வந்து இங்கே விஜயோட சேர்த்துருக்கு ஆக்சுவலாக. ஆனால் சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்ச காலம் கழித்து தற்காலிகமாக இது வந்து இப்போது விசிகா இவங்கெல்லாம் ஆதரிக்கிறது நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெறத்துக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிலையான கவர்மெண்ட்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வரும்பொழுது இப்போது தாவேக்கா ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடுகள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமுகவை தாங்களாக கூப்பிடுவாங்களா இல்லை அதிமுகலேருந்து ஒரு பெரும்பான்மையோர் இங்கே வந்து சேருவாங்களா? பெரும்பான்மையோர் வந்து சேர்ந்தாங்கன்னா பாஜக பயம் கிடையாது, பின்னாடி இருப்பாங்கன்ட்டு. அது உடஞ்சி வந்ததுன்னா அது வேற விஷயம். அவங்களா வந்தாங்கன்னா அது வேற விஷயம். அப்போ தாவேக்கா வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்களா? அதிமுக உடைச்சி ஒரு 3/2 பங்கை உடைச்சி கொண்டு வந்தாங்கன்னா அது உடஞ்சி வரும்போது பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது உடஞ்சி வந்தாங்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உடைச்சிட்டு வரவங்க பின்னாடி பாஜக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம்ல. பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன அப்படி உடைச்சிட்டு வர்றவங்களுக்கு? அவங்க தாவேக்காவோட அதிமுகவுடைய இன்னொரு பேரை வச்சுட்டு வரலாம், வேற ஒரு பேரை வச்சுட்டு வரலாம், சொல்ல முடியாது. அல்ல, உண்மையான அதிமுக பழனிசாமிக்கு என்ன தயக்கம் இருக்குன்னா, அப்போ அவர் வந்து தாவேக்கா இருக்கிற இடத்துக்கு போனார்னா ஒரு சிஎம்மா இருந்துட்டார். இனிமேல் போய் விஜய்க்கு கீழே வந்து டெப்டி சிஎம்மா இருக்க முடியாது. விஜய் சிஎம் விட்டு கொடுக்க முடியாது. அவர் தான் பெரும்பான்மை இருக்கார். அப்போ பழனிசாமியோட ரோல் என்ன? அவர் வெளியிலேயே இருக்க முடியாது. வெளியில இருந்தாருன்னா உள்ள போயிருக்கிற அதிமுக இருக்கிற அமைச்சர்கள் இவரோட பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நாளைக்கு இவரை கட்சியை விட்டு கொஞ்சம் ஓரம் தள்ளி விட்டு அவங்க தலைமை பதவியை பிடிக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பழனிசாமி அவரோட தலைமை பதவிக்கும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ அதை எப்படி அவர் சமாளிக்க போறார்? அவர் என்ன சொல்றார், நாங்கள் பழனிசாமி தான் முதல்வர், நான் முதல்வர், அதிமுகவில் வந்து பழனிசாமி முதல்வர் ஆயிடுவார்னு ஒரு பேச்சை கிளப்பி விடுறாங்க. ஏன்னா வந்து கட்சிக்காரங்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்காக கிளப்பி விடுறாங்க. ஆனால் அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக தானே தவிர நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அப்போ அந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு நிரந்தரமான ஆதரவுன்ற ஒரு விஷயம் வரும்போது அதிமுக ஆதரவு தேவை. அது இருந்தால் தான் வந்து அது வந்து உடஞ்சி வருதோ உடையாத வருதோ இல்லை முழுசாக வரதை வந்து தாவேக்கா ஏற்றுக்குதோ. அப்படி முழுசாக வந்தால் பின்னாடி பிஜேபி இருக்குன்னு நினச்சா சரி, பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நிதியெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நம்ம கூட அதிமுக இருக்கட்டும், மத்திய அரசோட நிதி பங்களிப்பு இல்லாட்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அதிமுக வச்சுட்டு நம்ம நிதியெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் டீல் பண்ணுறாங்க. இல்லை எந்தெந்த இடத்துல பாஜகவை கட் பண்ண முடியுமோ இல்லை மத்திய அரசுடைய மக்கள் விரோத தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்களை எங்கெங்கே எதிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் எதிர்த்துட்டு இருக்கலாம் நம்ம. அதே சமயம் அதிமுகவையும் கூட்டணியில் வச்சுட்டு நம்ம மத்திய அரசோட என்ன நிதி வாங்கணும் போன்ற விஷயங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரியும் திங்க் பண்ணலாம். இது ரொம்ப இடதுசாரி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இடதுசாரிகள் விசிகாவுடனான அந்த ஒரு இலகுவான அணுகுமுறையோடு அவங்க அதிமுகவை கையாள முடியாதுல்ல? இல்லை, அதிமுக வந்து இல்லை சிபிஎம் விடுதலை வச்சுக்கிறதுல வந்து அவங்கள வச்சுக்கிறதுலே சிக்கல்கள்லாம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு என்னென்ன இஷ்யூஸ் நாட்டில் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கௌரவ கொலை நடக்குது, இல்லை ஒரு ஜாதி மோதல்கள் நடக்குது, இல்லை ஏதோ தொழிலாளர்கள் பிரச்சனைகள் வருது. இப்போ சாம்சங்லாம் வந்து சிபிஎம் எப்படிலாம் டீல் பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கல அவங்களுக்கு. அதெல்லாம் வருத்தம் இருக்குது அதெல்லாம் திமுக மேலே அவங்களுக்கு. அதனால் நாளைக்கு என்ன பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்ல முடியாது. இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் ஆதரிக்கும் போது அவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஆதரவு நிரந்தரமாக தாவேக்காவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் கொள்கை ரீதியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால வந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதிமுக மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கட்சி இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சமாளிக்கிறது ஈஸி ஆக்சுவலாக. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.